வேலை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நானும் 2 வருஷம் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ அன்னைக்கு வரச்சு நீ வந்து வைப்ப வைக்கியா? ஆமாம், அன்னைக்கு நான் கொஞ்சம் வத்தலக்குண்டு சைடு அங்கே போயாச்சு. வத்தலக்குண்டு அங்கிட்டு இந்த பூ கருகுது இல்லைங்களாங்கண்ணா, இந்த பூ கருகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. இப்போ இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி அதிகமாகும். வேர் வளர்ச்சி தூண்டி கொடுக்கும், மண்ணில் இருக்கிற சத்துக்களை கரைச்சி வேருக்கு எடுத்து கொடுக்கும். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கத்துக்கு செடியை கூலிங் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ அதிகப்படுத்தும், பூ கொட்டாது, காய் வெயிட்டு சைனிங் கிடைக்கும். வாரம் ஒருக்க ஸ்ப்ரே பண்ணிடணும். இது வந்து எவ்வளோ எம்எல்ங்க? 20. இது வந்து பேஸ்ட்டு, நம்ம அடிக்கிற மருந்து வந்து முழுமையாக செடிக்கு பரவி கொடுக்குற மாதிரி. இதுக்கு 5 ml. இது 5 ml, இது 20 ml. ஆமாம், முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பண்ணியிருக்கிறீங்க, அரெஸ்ட் ஆகிருக்குது. திரும்ப ஏதாவது தொந்தரவு இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 5 டேங்க்கு 1300, 10 டேங்க்கு 1300 வந்துச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1100 பக்கம்தான் வரும். அதை அடுத்தது பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். புழுக்கான அதுலேயே கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னு தேவையில்லாமல் செலவு வேண்டாம். இதில் ஒரு நாள் கண்ட்ரோல் ஆகும்ல. இது வந்து வளர்ச்சிக்கு மட்டும்தான், பூக்கு அதிகமாகிறதுக்கும் கொட்டாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். அதில் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா அப்படி நிப்பாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளில் வந்து 1100 வரும். அதை நம்ம பண்ணி இது பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருந்தால். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வளர்ச்சிக்கு மட்டும்தான் வேலை செய்யும். பூக்கள் கொட்டுறது, பூக்களை எண்ணிக்கை அதிகப்படுத்துறது, காய் வெயிட் வர்றது மட்டும்தான். ஆமாம், புழு பூச்சிக்கு தனி தான். நீங்கள் அது இதில் கண்ட்ரோல் ஆகுன்னு நினச்சிக்க வேண்டாம். புழுவுக்கு ஒரு மருந்து கொடுத்து விட்ருங்க. சரி, உங்களுக்கு அது செட்டு வந்து இன்னும் வரல, வந்துருச்சு. கீழே ஒட்டத்தில் அதை எடுத்து வர முடியல, நிறைய வச்சுட்டு வந்தனால இல்லை. இது அப்ளை பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அது கீழே அப்ளை பண்ணுறதுனால செட்டு நான் எட்டு வரல. நாளைக்கு வண்டியிலையோ இல்லை நாளை கூட கொண்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ கொண்டு வரப்போ புழுவுக்கு சேர்த்து கொண்டு வந்தார். நம்ம கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு அடிச்சாங்க. அப்போ புழுக்கா மெயினாக வேணுங்க. பூ பிடிக்கிற அளவுக்கு அப்படியே புழு இந்த கொத்து பார்த்தா பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படியே கறி இருக்கு, புழு இருக்கு. ஓரளவுக்கு அடித்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வெயில் தாக்கம் ப்ளஸ் கொஞ்சம் அந்த நுண்ணூட்டம் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிமிரிச்சே வந்து வெயில் தாக்கத்துக்கு வரைக்கும் இந்த நுண்ணூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அதிகப்படுத்தி கொடுத்துரும். புழுவுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணிடும், பூ கருகிறத அரெஸ்ட் பண்ணிடும். ஆனால் வாரம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடணும். வாரம் 8 நாளைக்கு ஒருக்கா 7 நாளைக்கு ஒருக்கா ஒரு ஸ்ப்ரே மட்டும் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அளவுக்கும் பார்த்தீங்கன்னா 24 தடவை வரும். 10 டேங்க் அடிக்கிறாங்க இல்லைங்களா? 10 டேங்க்னா உங்களுக்கு வந்து 25 டேங்க் வரும். மிளகாய் தாராளமாக பிடிக்கலாம். எல்லாத்துக்குமே ஆவரேஜாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் அதுக்கு சேர்த்தான்னு 10 டேங்க் சொல்கிறீங்க, தாராளமாக பிடிச்சிக்கலாம். ஒரு டேங்க் எக்ஸ்ட்ராவே அடித்தாலும் தப்பு இல்லை. நீங்கள் 10 டேங்க் அடிக்கிறது 11 டேங்க் அடித்தாலும் தப்பு இல்லை. இப்போ இதை வந்து மாமா 2 பேரில் ஊற்றிக்கிங்க, 6 லிட்டரா 2 பேரில் ஊற்றி ஆவரேஜாக 30 சென்ட் சொன்னீங்களா? முக்கால் ஆவரேஜா 2 பேரில் வந்து கரெக்டாகுமே. 2 பேரில் 6 லிட்டர் ஊற்றி கலந்துட்டு இன்றைக்கி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இன்னொன்று கருப்பு கலர் செட்டுன்னு ஒன்று கொண்டு வந்துருங்க. நாளைக்கு வண்டியில் வந்தால் வண்டியில் கூட கொடுத்து விட்றேன், வாங்கிக்கிங்க ஃபோன் பண்ணி. இல்லாட்டி நான் கூட கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன். அதை இதை ஊற்றி ஒரு 7வது நாள் அதையும் திரும்ப அதே மாதிரி 2 பேரில் கலந்து கீழே அப்ளை பண்ணி விட்டுருக்கோம். சரி, நீங்கள் சொல்கிறது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பயிர் வந்து நீங்கள் இன்னொரு 1 மாதம் தான் காய்ப்பு வரும்னா இன்னொரு 20 நாள் அதிகப்படுத்தலாம், பயிரோட லைஃபை அதிகப்படுத்தலாம். ஆனால் இன்னும் முதல்லேருந்து பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக வந்திருக்கு. பரவாயில்லைங்க, இப்போ பண்ணியிருக்கிறதே பெருசு. நம்ம வருமானம் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணி நான் சொல்கிற மாதிரி அந்த டைமுக்கு சொல்லி பண்ணிட்டீங்கன்னா போதும், வேறு ஒன்றும் தேவை. வந்து கொடுத்து போயிருங்க. நாங்கள் வாரம் செவ்வாய்க்கிழமை வந்துடுவோம். சரிங்களா? செவ்வாய்க்கிழமை வந்து என்ன வேணுமோ அது பண்ணிடுறோங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு கொடுத்தீங்கன்னா நான் போய். ஓகேங்கண்ணா.